போகிறேன். போறீங்களா? எனக்கு கைதாமலும் தாடி பெண்ணே. என்ன சுவாமி பண்ணுவது? ஆனால் பெண்ணே பொண்ணுருகி அடி வேண்டாம் நீ தடுக்காதே. போவாதீங்க சுவாமி. அப்பா நான் எதற்காக போகிறேன்? அட செஞ்சோற்று கடன் தீர கடன் தீர்க்க போகிறேன். யாரு போட்ட சோறு இது? துரியோதனன் போட்ட சோறு. அவனுக்காக நான் போகிறேன் பெண்ணே. ஆனால் பெண்ணே, ஓஹோ இப்பதான் தெரிகிறது பிள்ளை பாசத்தை காட்டியாவது நிறுத்த விடலாம் என்று என்கிறார். அடி நீ யாரோ நானும் யாரோ? நீ யாரோ நானும் யாரோ? இந்த நிற்கின்ற பிள்ளை யாரோ? போன ஜென்மத்தில் யாராக பிறந்தானோ? நீ போன ஜென்மத்தில் யாராக பிறந்தாயோ? நான் யார் போன ஜென்மத்தில் யாராக பிறந்தேனோ தெரியாது. ஆனால் பெண்ணே பொன்னுருவி சுவாமி எனக்கு ஆதரவு யாரும் இல்லாத தலை கட்டையா இருக்க வேண்டுமா? இதுக்கு என்ன போவாதீங்கப்பா. ஆனால் பெண்ணே பொன்னுருகி போர் செய்து நான் குருச்சேத்திரமான அமர்களை போரிலே நான் மடிந்தேன். ஆனால் நீர் அந்த துரியோதனாகப்பட்டவன் நத்தி நகருக்கு செல்ல வேண்டாம். ஏனால் அந்த துரியோதனாகப்பட்டவன் சொல் புத்தி உடையவன். அவன்
பிறகு நான் இல்லாத போது உன்னை பிண்டுக்கு அழைத்தாலும் அழைப்பானே தவிர அழைப்பான். அதற்காக நீ அத்திநகர் போக கூடாது. அப்படி நான் அத்திநகர் போகவில்லை என்றால் என்னை கேட்பார்களே, ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி ஐவராஜர்கள் சென்றாலும் அப்பொழுது என்ன கேட்பார்கள், ஏழானுக்கு ஜாதி கீழான ஜாதி அவனுடைய மனைவி இங்க வரலாமா அப்படி என்று என்னை அழைத்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் பெண்ணே பொன்னுருகி போதையில் மாணவர் என்று யாரோ திரும்பி வருவேனோ தெரியாதல்ல. அந்த வீரமுள்ள நாளிகள் கடையால் பாதலிலே விழுவே நானா சூரசேகனார் அவர் சொகுசாக எனைகின்ற குந்தாதேவி ஆனால் கேளும் பெண்ணே பொன்னுருகி, முன்னம் ஒரு காலிலே என்ன நடந்தது தெரியுமா? மாலாகிய கண்ணனாகப்பட்டவர் தூதுக்காக பாண்டவர்கள் வீட்டுக்கு சென்றார். அப்பொழுது என்ன நடந்தது என்றால் அன்று இரவிலே மாலாகிய கண்ணனுக்கு ஓர் கனவு வருகின்றது. என்னவென்றால் அத்தையான குந்தாதேவிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பது போலவும் அது யாருக்கும் தெரியாத மறைத்து விடுவது போலவும் கனவு காண்கிறார். கனவு கண்டவுடனே அத்தையிடம் சென்று நேராக சென்று, ஆனால் அத்தை, நான் கண்ட கனவு உண்மையா என்று கேட்கிறார். அப்பொழுது என் அம்மாவாகிய பட்ட குந்தாதேவி சொல்கிறார், இவ்வளவு எனக்கு பின்னால் பிறந்தவன் நீ, உனக்கு இவ்வளவு தெளிவாக தெரிகிறது என்றால் என் மகன் யார் என்று உனக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு தயவு செய்து என் மகன் யார் என்று எனக்கு சொல்லு அப்படி என்று கேட்கிறார். ஆனால் அத்தை, உன் மகனாகப்பட்டவன் அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணன் தான் அப்படி என்று சொல்கிறார். உடனே என் அம்மாவாகப்பட்ட குந்தாதேவி வேக வேகமாக அங்கு தேசம் வந்து என்னையோ பார்த்து, ஆனால் மகனே என்று என்னிடம் வந்து நான் தான் உந்தனது தாய் என்று சொல்கிறார். நானோ அம்மா வேண்டாம், என்னிடம் போய் சொல்ல வேண்டாம். எவ்வளவு பேர் என்னிடம் பரிசு பெறுவதற்காக வந்து போய் சொல்லி இருக்கிறார். இதோ இருக்கிறது பார், இந்த நாகாசுர பட்டு இது மேலே போட்டு விட்டால் போய் சொன்னால் அவர் எல்லாம் பத்தி எறிந்து விடுவார். இந்த தீக்கு நீயும் இரையாகி விட வேண்டாம் என்று சொல்லி அந்த நாகாசுர பட்டு மேலே போடுகிறார். என் அம்மாவாக குந்தியம்மன் தனத்திலிருந்து பளீர் என்று பால் வடித்தது. அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் உண்மையாக எனது அம்மா குந்தாதேவி என்று. ஆனால் அம்மா, நானோ சின்னஞ்சிறு வயதிலே உங்களுடைய பாலை நான் குடித்தது இல்லை அப்படி என்று நீங்கள் ஒரு பொற்கிண்ணத்திலே கறந்து வையுங்கள், நான் தானாபானம் செய்துவிட்டு வந்து குடிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் குளித்து வரும் வேளையில் ஒரு கரும்பூனை வந்து அந்த பாலையை உருட்டி விட்டது. ஐயோ, சின்னஞ்சிறு வயதிலே தான் எனக்கு அந்த பாலை குடிக்க பாக்கியம் இல்லை, இப்பொழுதும் இல்லையா என்று கேட்டேன்.
சொன்னேன். ஆஹா. ஆனால் அதன் பிறகு பிறகு ஆனால் கர்ணா கர்ணா எனக்கோ ஒரு இரண்டு வரம் இரண்டு வாரங்கள் இரண்டு சத்தியங்கள் தேவை 2 சத்தியம் தேவை என்று சொல்கிறார். சொல்கிறார். அம்மா, இந்த நாட்டில் யாரோ எவரோ யாரும் தெரியாதவர்களுக்கெல்லாம் என்னிடம் இருக்கிறதை வாரி வாரி குடிக்கின்றேன். என்னை நீங்கள் பெற்றெடுத்த தாய், உங்களுக்கு நான் எதை கேட்டாலும் தருகிறேன், எதை கேட்டால் தருகிறேன் என்று சத்தியம் செய்தவுடனே முதல் சத்தியம் என்ன தெரியுமா? ஐவர்களில் அர்ஜுனனை தவிர நீ வேற யாரும் கொல்லக்கூடாது ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க. 2வது சத்தியம் என்னவென்றால் உனது கையில் இருக்கிறதே பாரு நாகேந்திரன், அது ஒரு தடவை மேலே நீ விடக்கூடாது என்று சத்தியம் வாங்கினார்கள். ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த 2 வரமும் என் தாயாகி குந்தாதேவிக்கு கொடுத்து விட்டு அவங்களோ சென்று கொடுத்திருந்தார். அம்மா, எனக்கு நீங்க ஒரு 2 வரம் தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். கேட்டவுடனே அப்பா உனக்கு என்ன வர வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறார். ஆனால் அம்மா, நானோ இந்த 14ஆம் அமர்கலத்திலே விட்டால் நீ வந்து உந்தன் மணி மீது என்னை எடுத்து வைத்து மார்பில் அடித்து அடைய வேண்டும் என்று ஒரு சத்தியம் வரத்தை கேட்டேன். கேட்டவுடனே இன்னொரு சத்தியம் என்னவென்றால் என் மனைவியாகிய மகனும் தனியாக இருப்பார்கள். இன்னொரு சத்தியம் என்னவென்றால் பஞ்ச பாண்டவர்களுக்கு நான் தான் மூத்த பிள்ளை கர்ணன் என்று நீங்கள் ஒரு காலம் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கினேன். அதனால நான் அப்படி போய் இந்த குருஜாத்திர நான் போய் மறந்து விட்டால் எங்க அம்மா வந்து அப்பா மகனே கர்ணா என்று அழுவார், உன்னையும் சேர்த்துக் கொள்வார். நீ அதற்காக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா? இப்ப எனக்கு கை தாமலை கொடுத்தா நான் சென்று வரேன்.